என் புருஷன் என்ன சந்தோஷமா வச்சிருக்காரா இல்ல தெரு தெருவா அலைய விட்டுட்டு இருக்காரா? உன்னோட ஞாபகத்துல இருக்கிற அருமை நாயகம் யாரு? சும்மா படிப்பை மட்டும் முடிச்சுட்டு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா சைக்கிள்ல போனவரு. அதானே உனக்கு தெரியும். இன்னைக்கு அவர்கிட்ட எவ்ளோ கார் இருக்குன்னு தெரியுமா? ஒண்ணும் வேணாம், அவர் சும்மா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிருக்காரு. அத மாசம் ஒரு நாள் ஓட்டினாலே அதிசயம். அதோட விலை என்னன்னு தெரியுமா? இந்திய மதிப்புக்கு 10 லட்சம் ரூபாய். உங்க வீட்ல நிக்கிற காரோட அதிகபட்ச விலையே ஒரு 10-15 லட்சம் இருக்குமா? இப்ப சொல்லு, அவர் என்ன எப்படி வச்சிருக்காரு? நிஜமாவா? உன்னை நம்ப வைக்கணும்ன்றதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் காட்டிட்டு இருக்க முடியாது. அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம், சைக்கிள்ல இருந்து ஹெலிகாப்டர், பிரைவேட் ஜெட் எது வாங்கினாலும் அவரு ராதா மகேஸ்வரின்ற பேர்ல தான் வாங்குவாரு. அது யாரோட பேரு? எல்லாத்தையுமே உன் பேர்ல தான் வாங்குவாரா? நான் தான் அவரோட அதிர்ஷ்ட தேவதையா. என் பேர்ல எது தொடங்கினாலும் அது சக்சஸ் ஆகுமா. அதான். உன் புருஷன் வீட்டு ஆளுங்களும் உன் கூட தான் இருக்காங்களா? ஏன் இன்னும் அவங்க இந்தியாவுல தெரு கூட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சியா? நான் பிறந்த வீட்டு ஆளுங்க மனுஷங்களாவே இல்ல. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ வாழ்க்கையை பாழடிக்க என்னென்னமோ செஞ்சாங்க. நீங்க சொல்லுவீங்களே கீழ்மட்ட ஆளுங்கன்னு, அவங்க தான் உயிருக்கு கூட பயப்படாம எங்க கூட நின்னாங்க. நான் உங்க குடும்பம் மாதிரி நன்றி கெட்டவ இல்ல. இப்ப வரைக்கும் அவங்கள என்னோட சந்தோஷமா சகல வசதியோட வச்சிருக்கேன். சாகுற வரைக்கும் அவங்கள நல்லபடியா பாத்துப்பேன். ஓகே? உண்மையிலேயே ஆரம்பத்துல நாங்க அவ்ளோ கஷ்டப்பட்டோம். நீயும் உன் மகனும் என்ன செஞ்சீங்க? பெத்த மகளாச்சே, கூட பிறந்த தங்கச்சியாச்சேன்னு உதவியா பண்ணீங்க. உன்னோட மூத்த மகன் ராஜசேகர் என் வீட்டுக்காரர ஆள் வச்சு அடிச்சு குத்துயிரும் கொலை உயிருமா போட்டான். அவர் வேலை செஞ்ச கம்பெனில அவனோட செல்வாக்க வச்சு வேலையை விட்டு தூக்குனான். எங்களை வாழ விடாம ஓட ஓட துரத்துனீங்க. அத்தனையும் தாண்டி இந்த இடத்துல இப்போ என் வீட்டுக்காரரு நெஞ்ச நிமித்தி கம்பீரமா நிக்கிறாரு. அத புரிஞ்சுக்கோ.